இப்போ substrate level phosphorylation அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். It is the most important phosphorylation process in energy generating pathway, அதாவது glycolysis and Krebs cycle. ஸோ சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்ட்ரேட்லேருந்து பாஸ்பேட் குரூப் டைரெக்டாக ஏடிபி அடினோசின் டைபாஸ்பேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது தான் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன்னு சொல்கிறோம். பாஸ்பேட் குரூப் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் சப்ஸ்ட்ரேட் டு ஏடிபி. இது எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி டேக்கிங் பிளேஸ் இன் சைட்டோபிளாசம் அண்ட் மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். ஸோ பாஸ்பேட் குரூப் ட்ரான்ஸ்ஃபர்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ இந்த பாஸ்பேட் குரூப் வந்து ஒரு டைரக்ட் ரிமூவல் ஃப்ரம் த சப்ஸ்ட்ரேட்டாக தான் இருக்கும். ஸோ த பாஸ்பேட் குரூப் இஸ் டைரக்ட்லி ரிமூவ்ட் ஃப்ரம் த சப்ஸ்ட்ரேட். ஸோ திஸ் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன் இஸ் known as direct process or direct phosphorylation process. This process mainly occurs in energy generating pathway glycolysis, that is both in glycolysis and Krebs cycle or TCA cycle. இந்த சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷனில் NAD and FAD நியூக்ளியோடைட் அடினைன் டைநியூக்ளியோடைட் அண்ட் ஃப்ளாவின் அடினைன் டைநியூக்ளியோடைட் will be undergoing reduction. So in glycolysis process 4 ATPs are produced by substrate level phosphorylation. glycolysisல 4 ATPs வந்து substrate level phosphorylationல தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இந்த சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்பாரிலேஷன் நடக்கும்போது ரிடாக்ஸ் பொட்டான்ஷியல் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த சேஞ்ச் இன் தி ரிடாக்ஸ் பொட்டான்ஷியல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஃபார் த சப்ஸ்ட்ரேட். சப்ஸ்ட்ரேட் வந்து ஆக்சிடேஷன் அண்டர்கோ ஆகும். தட் ஆக்சிடேஷன் இஸ் அ பார்ஷியல் ஆக்சிடேஷன். பார்ஷியலாக தான் ஆக்சிடேஷன் அண்டர்கோ ஆகும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கிளைகாலிசிஸ். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்திருக்கோம். அதாவது 7th ஸ்டெப் தான் வந்து a good example for substrate level phosphorylation. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல கைனேஸுங்கிற என்சைம் ஆக்ட் ஆயிருக்கு. அண்ட் திஸ் ஸ்டெப் இஸ் அ ரிவர்சபிள் ஸ்டெப். ரிவர்சபிள் ஸ்டெப்பில் நமக்கு ஒரு ப்ராசஸ் வந்து நடக்குது. அதாவது பாஸ்பேட் குரூப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா தட் வில் பி அ ரேர் ப்ராசஸ் அண்ட் இட் இஸ் அ குட் ப்ராசஸ். இதில் சப்ஸ்ட்ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,3-பிஸ்பாஸ்போகிளிசரைட். இது என்னவா கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3-பாஸ்போகிளிசரைட் பை த என்சைம் பாஸ்போகிளிசரைட் kinase. So 1,3-bisphosphoglycerate is converted to 3-phosphoglycerate by the enzyme phosphoglycerate kinase. So in this step, phosphate group from the substrate, that is 1,3-bisphosphoglycerate, is directly transferred to ADP to form ATP. So this is the best example for substrate level phosphorylation. Thank you.